இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்கேஸ் இப்போ தான் யூடியூப்ல டியூன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 4 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 4 மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட் பண்ணிட்டு 3 மேட்ச்சில் 60 60 60, 4வது மேட்ச்சில் 50. ஆனால் 4 சிங்கிளாவே இருந்துறியா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனிவேஸ் பேட்ஸ்மேன் கேட்ச விட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு காமிச்சிட்டு இருக்காங்க. கேப்ல போயிருக்கு இந்த பந்து. சரியான ஷாட். பால் தைரியமா தூக்கி போட்டாரு. பொறுமையா போட்டாரு. இந்த முறை அடிச்சிருக்காரு. சிக்ஸா செம்ம ட்ரை பண்ணிருக்கீங்க. ஆனா கையில விட்டுட்டாரு கேட்ச் அப்படின்னா சொல்லணும். இன்னொரு கேட்ச் தான். இன்னொரு சிக்ஸ். Wide delivery. Pressure on the bowler. Adina Salman. Into ஒரு wide. இறங்கி ஸ்டெப்பிங் கான சான்ஸ். Wide and single கரெக்ட்டா. பாலே வரலங்க. ரொம்ப ஸ்லோவா போடுறாரு. இன்னொரு வைடு. கொஞ்சம் லைன்ல மட்டும் கரெக்ட் பண்ணாருன்னா பெட்டரா இருக்கும். ஆஹா, இன்னொரு வைடு. அஸ்வின் ஜடேஜா என்ன ஆச்சு உங்களுக்கு? நல்லா போட்டீங்களே. சூப்பர் பாருங்க. இந்த மாதிரி குவிக்கா போட்டாரு. ஃபாஸ்ட் டெலிவரி. ஸோ இந்த ஓவர் முடிச்ச உடனே உங்களுக்காக வந்து கொண்டு வருகிறது. அது என்னன்றதை இந்த ஓவர் முடிச்ச உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஆஹா, அவுட் சைட் ஆஃப்ல ஒரு வைடு. மீண்டும் ஒரு சூப்பர் டெலிவரி. ஆனால் மீண்டும் ஒரு வைடுங்க. ரிவர்ஸ்ல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. மீண்டும் ஒரு வைடு. பெரிய ஓவரா மாறிக்கிட்டு இருக்கு. 2 பால் தான் போட்டுருக்காரு. 15 ரன்னுக்கு போயிட்டாருங்க அஸ்வின். ரெண்டு பால் தான் போட்டிருக்காரு. 4 பந்துகள் பாக்கி. எஸ்
எந்த நேரத்தில் பவுலர் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அந்த விஷயம் என்னன்னா உங்களுக்கான முதல் கேள்வி வந்திருக்கு. நீ நாளைக்கான டிஎம்கே கிரிக்கெட் குவிஸ் கிரிக்கெட் ஃபெஸ்டோட குவிஸ் அப்படின்னு சொல்லலாம். முதல் கேள்வி வந்திருக்கு. அண்ட் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சவங்க 9712334567 என்ற நம்பருக்கு கரெக்டான கேள்விக்கான பதிலை கரெக்டாக ஆன்சர் பண்ற முதல் ஆளுக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி வைடு. ஷாட்டுங்க. ஆஹா, சிக்ஸ். மச் நீடட் சிக்ஸ். அங்க சரியான அடி பேக் ஃபுட்ல பெரிய ஓவரா போயிட்டு இருக்கீங்க ரெண்டாவது ஓவர். இன்னொரு வைடு. ஆஹா, மொத்தமா 10வது வைடுங்க இந்த ஓவர்ல. இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 அப்படின்ற மாதிரி விக்கெட் கீப்பர் ரொம்ப ஃபீலா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயப்பா, என்னங்க நான் சொல்றது, வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பெரிய 6. ஒரு ஓவர் ஃபைனலா முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு பெரிய ஓவராக இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். 2 ஓவர் முடிவுல ஐயா 37. முதல் ஓவர்ல 8 ரன், இந்த ஓவர்ல 29 ரன், 10 வைடு. அதுல மொத்தமா ஸ்கோர் 37ங்க. 2 ஓவர்ல 37க்கு நோ லாஸ். சாரி, 37க்கு 1. ஸ்கோர் 37 நான் 39 யாரா பவுலர் வந்தோட திட்டுற அவர பவுலிங் ஹரி வந்த முதல் பாலே நீங்களுமா யூடியூப் ரூட்டஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு வைடு. சான்ஸ் அவர் ரன் அவுட் அடிச்சாரு. ஐயப்பா, ஜாண்டி ரஸ் மாதிரி ட்ரை பண்ணாருங்க. நல்லா இருந்தது விக்கெட் கீப்பர். சூப்பர், வாழ்த்துக்கள். செமையா இருந்தது எஃபர்ட். 100% எஃபர்ட் கொடுத்தாரு விக்கெட் கீப்பர். சூப்பர் ஷாட். கேப்ல போயிருக்கா. மண்ணு அங்க போகாது. பவுண்டரி வரைக்கும் போகிற அளவுக்கு சக்தி இல்லை. எஸ், சிங்கிள் மட்டுமே. பெரிய ஷாட், சான்ஸ். நல்ல ட்ரை. அங்க ஃபீல்டர் கிட்ட ஓடி வந்தாரு. ஆனா மண்ணில் வேகமா ஓட முடியல. கரெக்டா பால் கீழே கரெக்டான டைம்ல வரல. ஸோ டிராப் சான்ஸ் சொல்ல முடியாது. 2வது ரனுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லிங்கோ அப்படின்ற மாதிரி ஒண்ணுதான். சங்கமாம்ஸ் இருக்கீங்களா? ஆஹா, நல்ல ஷாட்டு. ஆஃப் சைட்ல பாயிண்ட் ரீச்செட்ல 1 2 கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. 2 3 கன்வெர்ட் பண்ணுவாங்களா? த்ரோக்கு தாராளமா ஒரு ரன் ஓடலாங்க இந்த விக்கெட்ல. த்ரோ வரல அப்படின்னா மேக்ஸிமம் பால் மண்ணிலே நின்றோம். நார்மல் கிரவுண்ட்னா அடிச்சு கரெக்டாக கீப்பர் கிட்ட விடலாம் 1 பவுன்ஸில். ஆனால் இங்கே வந்து டேரெக்டாக அடிச்சா மட்டும் தான் உண்டு. ஸோ த்ரோக்கு எப்பவுமே 1 ரன் ஆன்.
ஷாட்டுங்க. இந்த முறை கவர்ஸ் பண்ணிக்கு. ஆஹா, நல்ல ட்ரைப்பா, சூப்பர் ட்ரைப்பா. உட்காருப்பா தம்பி, டென்ஷன் ஆயிட்டாரு. உட்காரு. சூப்பர் ஷாட். ஆனா பால் கேப்ல போயிருக்கா? எஸ், கேப்ல தான் போயிருக்குங்க. 4. அந்த 4 ஓவரும் இங்க முடிவுக்கு வருது. 3வது ஓவர் முடிவுல 48க்கு 1. அந்த பக்கம் டிஜே மட்டும் வந்தானா டிஜே மண்டையிலே 4 கொட்டுன்னு கொட்டி விட்டுருங்க. ஆஹா, 2 ரன்கள் நல்லா ஓடி இருக்காங்க. இன் பிட்வீன் தி விக்கெட்ஸ். முதல் பால் கிருபா கிட்டது 2 ரன் ஓட்டாங்க. பியூட்டிஸை பார்த்து பார்ட்டிஸ் நான் சொல்றேன் டிஜே. ஆகாஷ் ப்ரோ, யாரையோ சொன்னீங்க, யாரு? கமிங் பேக் டு கிரிக்கெட். செம பெரிய ஓவரா செகண்ட் ஓவர் அமைஞ்சுது. அதனால பாத்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்க 8, 29, 11 3 ஓவர்ல ஒவ்வொரு ஓவருக்கான ரன்ஸ் இதுதான். இன்னொரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கொடுக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு எண்டு கொஞ்சம் தப்பாக கொடுக்குறாங்கன்னு தெரியுது. அந்த எண்டுலேருந்து போட்டுருக்கணும்னு தோணுது. ஏன்னா வித் ரிட்டர்ன் பால் இன்னும் கொஞ்சம் விண்டில் இந்த சைடு வெளியில் நல்லா போகுது. ஐயா அம்பையர் ஐயா, மேலே போகணுமா? இல்லை, கொடுத்துட்டாரு. மேலே வேணாம், நெட்ரிக்கன் வேணாம், என்னோட ஒத்த கண்ணே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காருங்க. சர்மாஜி கே பேட்டா செம ஈஸு. இப்பதான் நீ பாட்டு போடணும், பால் போடுறப்ப பாட்டு போடுறியா? டிஜே கோச்சுக்கிட்டாரு, அதனால பாட்டெல்லாம் போட மாட்டாரு. இல்ல போடுவாரு, கரெக்டா பேட்ஸ்மேன் போய் நின்று கார்டு எடுத்து பேட்டிங் ஆடுறப்ப பாட்டு போட்டுருவாரு. அது அனாவசியம். யாரு கேப்டன்? கேப்டன் காம்பினேஷன் தான் சொல்லணுமா? ஓகே. செம பால், ஃபாஸ்ட் டெலிவரி, வைட் யார்க்கர், சூப்பர் பாலுங்க. உள்ள வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் கேப்டன் காமேஷுக்கு சூப்பரா போட்டிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிருபா. இந்த முறை லெக் சைட்ல ஒரு வைடுங்க. ஆனா சொக்கா நல்லா இருக்குது பேட்டிங் டீமுக்கு. ஆர்சிபி சொக்கா மாதிரியே வச்சிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி ஆடுற மாதிரியே இருக்குது பாக்குறதுக்கு. நல்ல ட்ரை ஃபீல்டர் கிட்ட இருந்து. இன்ஃபேக்ட் பவுலர் அவரே தான் ஃபீல்டிங் பண்ணாரு, ஓடி போயிட்டு சிங்கிள் மட்டுமே. பெரிய ஷாட், ஜஸ்ட் சர்க்கிளை பீட் பண்ணுச்சு. நல்ல ஃபீல்டிங். எப்படி ஆஹா, த்ரோ பாருங்க, ராக்கெட்டாவும் வச்சிருக்காரு. நாலு ஓவர் முடிவில் 55. இதுல இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, இப்பதான் பேட்டிங் பவர் பிளே ஆரம்பிக்க போகுது. ஆல்ரெடி ஒரு பெரிய ஓவர், 2வது ஓவர் 29 ரன் அடிச்சாங்க. ஆனா பவுலிங் டீம் ஆக்சுவலா நல்லா போட்டிருக்காங்க. அந்த 2வது ஓவரை மட்டும் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஓவர்ஸ் போட்டிருக்காங்க. அந்த 55லேருந்து -22 மைனஸ் பண்ணோம்னா ஒரு நல்ல இதுவா இருக்கும். சாங் என்ன பாட்டு போடுவாரு?
சாங்கு நீ என்ன பாட்டு பாடுவாரு? பவுலிங் நேம் சொல்ப்பா. சாந்தன், சாந்தகுமார். சாந்தகுமார் தான் ரொம்ப நேரம் சாங்கு நீயாடா. மீண்டும் இன்று 10ஆம் வகுப்பு தேர்வுகள் வெளிவந்திருக்கின்றது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அந்த மாணவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நிறைவடைந்திருக்கின்றன. தேர்வில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எஸ், தேங்க்யூ மேம். நானே ஆக்சுவலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பாயிண்ட்டுக்கு வர இருக்க எத்தனை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் குடோன் ஏதாவது வச்சிருக்கீங்களா தம்பி டீம்ல? நல்லா இருங்க. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ற நம்ம பேரு பை முறையில் ஒரு சிங்கிள். எஸ், 10ஆம் வகுப்புல தேர்ச்சி பெற்ற மாணவிகள் அனைவருக்கும் நீங்க வாழ்த்துக்களை நான் இங்க சொல்ல விரும்புறேன். ஆஹா, அது மட்டும் இல்ல 10th ஒரு மார்க் ஷீட், ஒரே ஒரு மார்க் ஷீட் உங்க லைஃபை வந்து தீர்மானிக்கும்னு கிடையாது. ஸோ உங்க குவாலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு காலேஜோ சரி, நல்ல ஒரு ஸ்கூலிங்கோ சரி, அதை எடுத்து சூஸ் பண்ணுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆகாஷ் ப்ரோ. எதுக்கு ஐயா? 10th ரிசல்ட் வந்திருக்குல்ல. ஓ, நன்றி. சங்கோண்ணா இல்ல சங்கோண்ணே. எஸ், கங்க்ராச்சுலேஷன் ஆகாஷ் ப்ரோ சொன்னது அவர் பையனுக்கு. ஓகே. அதை எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டாங்க. ஆகாஷ் ப்ரோ பையனுக்கு இன்னைக்கு 10th ரிசல்ட்டு. அதான் இதை வந்து உங்க டீம்மேட் சொல்ல சொன்னாரு. கேப்டன் பிரபாகரன் பெருசா எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்ல சொன்னாரு. ஆனா அது பெருசா எதிர்பார்க்கறதுக்குள்ளேயே முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஓவர் முடிஞ்சு போச்சு. $58 முடிச்சிருக்காங்க முதல் இன்னிங்ஸ். அண்ட் இரண்டாவது இன்னிங்ஸ்ல 59 அடித்தால் வெற்றி. அந்த இரண்டாவது இன்னிங்ஸ்ல கமெண்ட்ரி பாக்ஸில் வில் பி ஜாயினிங் பேக் சூன். நம்ம அருண் சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுவாரு. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் அம்பையர்ஸ். வணக்கம். வணக்கம் இங்க வைக்கணும். இங்க தானே வணக்கம் சொன்னா, நீங்க அங்க திரும்பி வணக்கம் வைக்கிற. இங்க வணக்கம் சொன்னேன், அந்த பக்கம் நான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு. Group step.
minutes with next station crew. தாய் கிழவி யாருன்னு தான் தெரியல. நீங்களா? ஓ நீங்க தானா? கை கரெக்டாக தூக்குறீங்க. சரி ஓகே ஓகே. இது டிஜே வேலை, கடைசியாக வேணும்னே போடுறாப்புல. இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தமும் கிடையாது. ஓகே, வி ஆர் இன் த சேஸ் அகைன். இன்னைக்கு காலையிலேருந்து சேஸு எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்குது. நான் வேறு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கமெண்ட்ரி கரெக்டாக. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோட்டு போட்ட தம்பியை காணோம், கீழே போயிட்டாப்லையா? சரி ஓகே, இருந்தால் கொஞ்சம் நேரம் கண்டென்ட் தேருன்னு பார்த்தேன், தேரல. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டார்கெட் 59, 66, 64, 61, 59. என்னடா அப்படி டிசெண்டிங் ஆர்டர் வருதுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, டீசெண்டான டோட்டல் அங்கே போர்டில் போட்டிருக்கிறாங்க. 59 ரன்கள் அடிச்சா வின்னு. இப்போதைக்கு இங்கே ஒரு டோட்டல் இருக்கு. ஓகே, பவுலிங் டீம்லேருந்து ஒருத்தர் வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் டீம்லேருந்து யாராவது ஒருத்தர், ஃப்ரெண்ட்ஸ் டீம் நெல்லிக்குப்பம்லேருந்து. ஃப்ரெண்ட்ஸ் டீம் நெல்லிக்குப்பம் டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் ஸ்கோர் கார்டு பக்கத்தில். இங்கே யாரும் இல்லையா? ஓ ஓகே, 11 பேர் தான் இருக்கீங்களா? சரி ஓகே, அப்போ யாராவது ஒருத்தர் அம்பையர்ட்ட மட்டும் பவுலர்ஸ் நேம் சொல்லிடுங்க. தம்பி மேட்ச் ஆரம்பிக்க போகுது. கடமை உணர்ச்சியை பாராட்டுறேன். முதல் பால் நல்ல ஸ்டார்ட், கேட்ச். ஆஹா இல்லக்கா, பவுலர் சாரி ஐ மீன் ஃபீல்டர் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாப்ல. ஸோ ஜஸ்ட் அங்கே ஒரு சிங்கிள். ஓகே, ஸ்டார்டிங் நல்ல ஸ்டார்ட்டு, கொஞ்சம் அக்ரெசிவாக ஆரம்பிக்கிறாங்க. ஓ நல்ல பால், நல்ல கம்பேக் பை த பவுலர் அப்படின்னு சொல்லணும் ஆசை தான், பட் ஆனால் கிடையாது. அம்பையர் ஒய்டு காமிச்சிருக்காரு. ஓகே, 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக கரெக்டாக யோசிச்சு ஒய்டு கொடுத்துருக்காரு. மறுபடியும் டவுன் த லெக் அண்ட் தட் இஸ் கால்ட் டு அனதர் ஒய்டு. 59 ரன் தான் டார்கெட்டு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மேபி நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம், எக்ஸ்ட்ராஸ் தான் வந்து கொஞ்சம் அள்ளி போயிருச்சு. ஸோ அள்ளி கொடுத்ததுனாலே வந்து சேஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. எக்ஸ்ட்ராஸ் கம்மி பண்ணணும், பேட்டர்ஸை அடிக்க விடணும். ஓ நல்ல பால் அகைன். எப்போ நல்லா போறாருப்பா இவரு, கொஞ்சம் ஸ்பீடாகவும் இப்போ டீசெண்டாக லென்த்தும் போறாருப்பா. சொன்னோடனே இங்கே ஃபீல்டர் கிட்ட ஒரு சிரிப்பு. ஏன் அந்த சிரிப்பு காரணம் என்னன்னு தெரியல. ஓகே, ஃபாஸ்ட் ஷாட் போட்டாலும் இன்னும் அதோட ஃபாஸ்டா அடிச்சிருக்காருங்க. வெளியே 6. ஏய் என்ன ஷாட் மேன் இது, லென்த் பால நல்லா ஓங்கி அடிச்சிருக்காரு. நல்ல ஷாட் அண்ட் வெல்கம் பவுண்டரி. இவன் நம்ம தெருவுல கீரை வச்சு நல்ல பால் அகைன், பட் ஒரு டீசெண்டான ஒரு சிங்கிள் அங்க. ஸ்கோர் நாரும் ஓவர் என்ன முடியலன்னா இப்போதைக்கு டார்கெட் 59.
ஓ நோ பால் கொடுத்துருக்காங்க அம்பையர்ஸ். பால் கொடுத்துருக்காங்க and that is a free hit. that is a free hit. so வேற வழி இல்ல, அங்க நோ பால் கொடுத்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. ஷாட் ஷாட் உண்மையிலே சூப்பர் ஷாட். அதே மாதிரி லென்த் டெலிவரி அடிச்சாரு பாருங்க வெளியே. அகைன் நல்ல தரமான ஒரு சிக்ஸர். இங்க எப்பா லென்த் பால் அடிக்கிறது தனி தைரியம் வேணும். DJ K. மேட்சுக்கு அப்புறம் பேசிக்கங்க. நைஸ் பேட்டிங் ப்ரோ. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து லெக் சைடில் ஒரு சிங்கிள் பார்த்தோம், இப்போ ஆஃப் சைடில். என்ன இன்னைக்கு காலையிலேருந்து பேட்டர்ஸ் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஆடுறாங்கப்பா சீரியஸ்லி. சிங்கிளோட ஓவர் முடியுது. ஸ்கோர் 19 முதல் ஓவர் முடிவில். சீரியஸ் எனக்கு காலையிலேருந்து பார்க்குறதுக்கு பேட்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி நல்லா ஆடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு இப்போ பார்க்குற நிறைய வித்தியாசம் தெரியுது. ஒவ்வொரு டீமுமே ஒரு சில நேரம் கேப் ஷாட் யூஸ் பண்ணுறாங்க, பாலை வரவிட்டு ஆடுறாங்க. ஹுக் ஷாட் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லென்த்து பால் நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இந்த சிக்ஸ்லாம் 2 சிக்ஸுமே லென்த்து பால் நல்லா அடித்தாங்க. நல்லா இருக்குது பார்க்க. இது நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஓகே, 2வது ஓவர். பவுலிங் டீம் ஏதாவது ஒரு கம்பேக் இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா முதல் ஓவர் 19. ஸோ லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். ஓகே, அடுத்த பவுலராக வந்து நந்தா உள்ளே வந்திருக்காரு. நந்தா வந்தால் விக்கெட் விழுகுமான்றதான் கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம். முதல் ஓவரில் 19 ரன் இப்போதைக்கு. 2வது ஓவர் போட போகிறாங்க. 59 ரன் தேவை இப்போதைக்கு. இன்னும் வந்து ஒரு 40 ரன் தான் தேவை. அடித்து முடிப்பாங்களான்னு பார்க்கணும். எக்ஸ்ட்ராஸ் போடாமல் இருந்தால் பவுலிங் டீமுக்கு சாதகம். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். டீசன்ட் ஆக்ஷன். ரொம்ப பெருசாக ரிஸ்கியான இல்லை. வந்தார், கையை ஒரு சுத்து உள்ள சொருகுறாரு. நல்லா இருக்குப்பா. நான் வேணா இவருக்கு ஆண்ட்ரே ரசல்னு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்கு ஆக்ஷன் எல்லாமே. ஷார்ட் பட் பெருசாக போகலை. ஏன்னா டீப்ல இங்கே ஆள் இருக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஓகே, லெஃப்ட் ஹேண்டட் பேட்டிங்கில் வந்திருக்காரு. ஸோ ஃபீல்டு சேஞ்ச் பண்ணுவாங்களா? எஸ். Okay, left-handed on the strike. இது கால். யா, நல்ல பால் தான், பெட்டர் பால். இங்க யார்கர் லென்த்தா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பவுலரு. ஓகே, எனக்குள்ள சொல்லிட்டாங்க ஒரு விஷயம். நல்ல கட் ஷாட் ப்ரோ. உடனே பால் போகுமா? டிராவல் ஆகுமா? ஆகலங்க படுத்துருச்சு. 2 ஓடுறாங்க. அண்ட் பால் பவுலர் சைடு வரதுக்குள்ள ரீச் ஆகிட்டாங்க. ஸோ 2 ரன். சீரியஸ்லி பால் நல்ல கட் ஷாட்டு. ஆனால் காலிலேருந்து என்னென்னமோ நடக்குது. டீசெண்டாக பேட்டில் படுது. நல்லா ஷாட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. நல்லா இருக்கு. மறுபடியும் அதே மாதிரி போடப்பட்ட பந்து. பட் ஆனால் நீங்கள் இங்கே ஃபீல்டர் வைக்கலன்றதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம்.
வச்சிருந்தீங்கன்னா மேபி இன்னொரு சான்ஸ். ரன் அவுட் கிடையாது. ஓகே, 2 பாலும் ரே மாதிரி தான். இந்த பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸு, பட் ஆனால் அதுவுமே சேஃப் லேண்டிங் தான். மறுபடியும் அதே மாதிரி ஆள் இருந்தா என்ன இல்லைனா என்ன, நான் அங்கிட்டு தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி 3 பாலுமே வந்து அங்கதான் அடிச்சிருக்காரு. 2வது 2 மறுபடியும் ஓடுறாங்க. எஸ், கம்ப்ளீட்டட். நைஸ் நைஸ் பேட்டிங். அண்ட் 2ஓட அந்த ஓவர் முடியுது. ஓவர் முடியல. ஸ்கோர் 26. DJ K. Score 26. Bowler name Sarita. Nipat DJ. ஸ்லோயிஷ் பால் அங்கிட்டு பின்னாடி அடிச்சிருக்காரு. பட் ஆனா பெருசா பாதிப்பு இல்லை. எட்ஜ் பெரிய எட்ஜும் இல்லை. ஸோ ஏர்ல பெருசா டிராவல் ஆகல. அண்ட் ஒரு சிங்கிள். காச்சு செம்ம செட்டப் ப்ரோ, செம்ம செட்டப். ஆக்சுவலா போன இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாயிண்ட் சைடுல வந்து போயிருக்குது. பட் இந்த இடத்துல ஃபீல்டை செட் பண்ணி வச்சு எடுத்துருக்காங்க. நல்ல டாக்டிக்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் டீம் எல்லிக்குப்பம். நல்ல ஐடியா. DJ K. கவனிச்சுக்கிறேன்டி. பவனியே மாலி அது வென்று முடிப்பவன் அறிவாளி. அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல பால் ப்ரோ. அகைன் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் பை ஃப்ரெண்ட்ஸ் டீம். என்ன மாதிரியான கம்பேக் அது? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. DJ K. டிஜே காலைல டீ குடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எந்த வேலை?
ஓ நோ பாலுங்க, நோ பாலுங்க. ஐயோ நல்லா தானே போட்டனே. என்னப்பா பவுலிங் டீம்ல இருந்து யாருமே இல்லையா அங்கிட்டு? கீப்பர் பாவம் எவ்வளவு ஓடி வந்து கஷ்டப்பட்டு எடுத்துக்கு போட்டாரு. எஸ் அவர் அதே தான் கேட்குறாரு. அதாவது ஒருத்தர் அங்கே இருந்திருக்கலாமே, இன்னொரு விக்கெட் கிடச்சிருந்தோம் உங்களுக்கு. பட் தட்ஸ் ஆல் இன் த ஃபேட். ஒன்றும் செய்ய முடியாது. ஓ பாலு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஹிட்டு. ஓகே பவுலரை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. And yes, finally the change happens. ஓகே இங்கே என்ன நடந்தது, ஏன்டா இவ்வளோ நேரம் கேப்னு பார்த்தீங்கன்னா யார் மகேந்திரனா நோ பாலு. ஸோ அது இல்லாமல் ஓவர் கட்டு. அப்புறம் இப்போ வேறு ஆள் போட வந்திருக்கிறாங்க. ஷாட் கொஞ்சம் தப்பான ஷாட்டுங்க. காலில் போடப்பட்ட பந்து சரியான அடிங்க ஐயா, சரியான அடிங்க ஐயா. தே ஆர் பேக் ஆன் ட்ராக். மறுபடியும் விக்கெட் போனா என்ன, நாங்கள் எங்கள் வேலையை பண்ணினே இருப்போன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும். இந்த பால் அடிக்க முயற்சி பண்ணார் ஐயா, ஆனால் மாட்டல. அண்டு ஒய்டு எக்ஸ்ட்ராஸ் வேணாம். 59 தான் உங்கள் டார்கெட்டு, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓ அண்ட் இந்த பால் ஓகே அண்ட் தட் இஸ் அ கரெக்ட் பால். அண்ட் டாட் பாலோட இந்த ஓவர் முடியுது. ஓவர் முடியல. ஸ்கோர் 36. இன்னும் கொஞ்சம் தான் அடிக்கணும். ஓவருக்கு ஒரு ரன் எகிரிக்கிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 பிரேக் த்ரூ மறுபடியும் வேணும் பவுலிங் டீமுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு. அப்படி இல்லாட்டி ஈஸியாக சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் ஸ்கோர் 36 இப்போ. பன்னெண்டு பந்துகளில் 23 தேவை. ஸோ ஜஸ்ட் 12 ரன்ஸ் அவே டு ஈக்குவல் பால் பை பால். பட் ஆனால் வந்து 2 6 அடித்தா அது ஈக்குவல் ஆயிரும். பவுலிங் டீமுக்கு தேவை 2 விக்கெட்டு. பார்க்கலாம். செம்ம டைவிங். அப்போ சீரியஸ்லி நல்ல டைவிங், செம்ம டைவிங். அப்படியே பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாதுரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செம்ம டைவிங், அட்டெம்ப்ட் பிளஸ் டைமிங் எல்லாம் பக்காவா பெர்ஃபெக்டான ஒரு கேட்ச். பசங்களுக்கு அப்படியே தண்ணி லாரி பின்னாடி போன மாதிரியே இருந்துச்சு ஒரு ஸ்டெப்பு. ரைட் 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 ரைட்டு, லெஃப்ட் 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 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஆல் ஃப்ரம் ஜோக்ஸ், நத்திங் பர்சனல்.
அப்போ எல்லாம் பர்சனல் தான் வச்சுங்க. ஓகே ஓகே, நல்ல ஃபீலிங். மறுபடியும் சூப்பர் செட்டப். சீரியஸ்லி எனக்கு இன்னைக்கு என்னன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். எல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலேருந்து டைமிங்கு, பவுலிங்கோட எஃபிஷியன்சி, மூணாவது ஃபீல்டிங்கு எல்லாமே பக்காவாக இருக்குதுப்பா. ஏதோ ஒரு டீம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். அதுக்கு நான் பேட்டிங் டீம் வந்து நான் எதுவும் சொல்லலை. பட் டெல்லிக்கு இப்போ வந்து ஃபீல்டிங் செட்டப்பில் ஏதோ ஒரு வகையிலேருந்து பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. பர்ஃபெக்ட்லி ஆன்கோயிங். அகைன் ஒரு ஸ்லோவர் பால். நோ பால். ஸ்னோ பால் கொடுத்துருக்குறாங்க. ஓ மை காட், இந்த நேரத்துலையா? வேணாம்கோ, நல்லா போயிட்டு இருக்குது இப்போதைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் டீம் கையில் தான் மேட்ச் இருக்கு. பட் ஆனால் 2 6 அடிச்சா பேட்டிங் டீம் கையில் மறுபடியும் மேட்ச். திஸ் இஸ் எ சேலஞ்ச் ப்ரோ. நீங்க கேட்டோன்னு நான் கொடுக்குறேன் ப்ரோ, நீங்க வாங்கி வச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி முறை ஷாட்டு. அண்ணனோட ஆட்டிட்யூட்ல தெரியுது நான் யாரு அப்படின்னு காட்டுறேன்னு. அரௌண்ட் தி விக்கெட்ல இருந்து போட்டா. எஸ், அதே மாதிரி தான். நோ பால் வேற கேட்டிருக்காரு. என்ன 6 அடிச்சனே அம்பேர் கொடுக்க முன்னாடி பேட்டர் வந்து அண்ணே நோ பால் கொடுங்க, அண்ணே நோ பால் கொடுங்கன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். என்ன மாதிரி ரியாக்ஷன் அது? அண்ட் சக்சஸ்ஃபுல்லி 2 பேக் டு பேக் 6 வேற. ஆக்சுவலாக நான் இனிமேல் யாரையும் பாராட்ட போகிறது கிடையாது. நான் எதாவது பாராட்டினா அது மாறா நடக்குது. எனக்கு வருத்தமாக இருக்குது. சாரி கைஸ். ஓகே, 2 பேக் டு பேக் 6 அண்ட் இது நோ பால் வேறு. ஸோ அடிஷ்னல் ஸ்கோரு. ஃப்ரீ ஹிட் வேறு. லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் பால் என்ன ஆக போகுது? பேட்டுக்கு மந்திரம் சொல்கிறாரா? இல்லை. அகில் அவர்கள் தூக்கி கொடுத்திருக்காரு. கையிலேயே கொடுத்துட்டாரு. நோ பாலா? ஏங்க அவுட் அவுட் கேட்டிருக்காங்க. ரன் அவுட் இல்ல அப்படின்றாங்க. ப்ரோ ஃப்ரீ ஹிட். ஒய் வாட் ஹேப்பனிங் ஹியர்? ஓகே, என்ன? ஓகே ஓகே. இங்க வந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க ரன் அவுட்டுக்கு. எஸ் அகில். அம்பையர் ஜி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அம்பையர் ஜி அண்ணா சொல்லுங்க. அகில் லாஸ்ட் இயர் டோர்னமெண்டோட மேன் ஆஃப் தி சீரிஸ் வாங்கினாரு டோர்னமெண்ட்ல. ஓ சூப்பர். நம்மள கோவளம் ஃபெஸ்ட்ல இவர்தான் டாப் ஸ்கோரர். எவ்வளவு மொத்தமா அடிச்சாரு? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லை, இப்பதான் நியூஸ் வந்துச்சு. ஓ ஓகே ஓகே ஓகே. அதான் டாப் ஸ்கோரர், இண்டிவிஜுவல் டாப் ஸ்கோரர் அகில். இண்டிவிஜுவல் ஸ்கோரா? ஓகே ஓகே. ஹரியா? ஹரி. ஓகே. பேரெல்லாம் மாத்தி சொல்றாங்க இவங்கெல்லாம். நான் வந்து ஓகே, போன தடவை வந்து ஹரி, இந்த தடவை வந்து அபிஷேக் தான் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோரர். 86 ரன் அடிச்சிருக்காரு நாட் அவுட்ல. எல்லாருக்குமே அந்த மேட்ச் ஒட்டுமொத்த டோட்டல் சீரிஸ் சொன்னேன். ஓ, ஹையஸ்ட் ஸ்கோர் பை இண்டிவிஜுவல் பர்சனா? ரன்ஸ். ஓகே, அடுத்த பால். மேட்ச் முடிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிருச்சு. முடிச்சு விட்டார் ஐயா. முடிஞ்சிருச்சுங்க. 3 6 மேட்ச முடிச்சாருடா. என்ன பண்ணுங்க? இப்பதான் கையில இருந்துச்சு சொன்னேன். கை கெட்ட வாய் கெட்டா போயிடுச்சு. ஓ மை காட். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் டீமுக்கு சூப்பரா பக்காவா போயிட்டு இருந்துச்சு. பட் 2-3 எக்ஸ்ட்ராஸே கடைசியில 2 ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனதுனால பேட்டிங் டீம் சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க அந்த 59ன்ற ஒரு ஸ்கோரை. முக்கியமா ஒரு ஓவர்ல 3 6 போய் அதுவே ஹார்ட் டர்னிங் பாயிண்டா மாறிடுச்சு. பேட்டிங் டீமுக்கு அப்படியே நேரம் இப்போ பிரசன்டேஷன் போயிருங்க. ஓவர்